friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு மோனாவும் அவங்க ஃபேமிலி வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. எஸ். நம்ம ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா? ஓகே फ्रेंड्स, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன சொல்றது செய்ய வேண்டியது இருக்கு. ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் என் ப்ளவுஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் நிலவு மாலை ஆர்டர் கொடுக்கணும், வீட்டுக்கு டெக்கரேஷனுக்கு பூ வாங்கணும், அப்புறம் வந்து சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிசீவ் பண்ணணும், டின்னர் சாப்பிடணும், எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க டின்னர் சாப்பிட்டு தான் வருவாங்க. ஏன்னா 2 மணிக்கு வராங்களோ 3 மணிக்கு வராங்களோ தெரியல நமக்கு. 7:30 அது மாதிரி 7:30 தான் கிளம்பி இருக்காங்க வீட்ல இருந்து. 8:30 9:30 10:30 11:30 12:30 1 o'clock வீட்டுக்கு வந்து சேருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் அப்படிதானே சர்ப்ரைஸ் பண்றேன்னு கிளம்பி வந்தாங்க. அந்த டைம் அப்படி மேட்ச் பண்ணி கிளம்பி வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்குள்ள நம்ம என்னென்ன வேலையெல்லாம் முடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். முடிச்சிட்டு அவங்கள ரிசீவ் பண்றோம். ஓகே பா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. எனக்கு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க. சோ சைட் ஆஃப் இந்தியா. நானே என்ன பண்றது, என் சாரி அங்க இருக்கு, காட்ட மாட்டேன். ப்ளவுஸ் கூக்கிச்சுனுக்குறாங்க. ஊக்கு ஏன் நீ ஒரு பெரிய டிசைனர், நீ உனக்கு ஊக்கு வச்சு தெரியாது. அடுத்த தடவை நானே தைப்பேன். உன் ஜோர்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு கிடையாது. இப்போ நான் வந்து ரெஸ்ட் எடுக்குது எங்க வீட்ல மிஷின். அப்படியே ஹாயா அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துன்னு. என்னப்பா ஃபங்க்ஷன் நடந்துன்னு இருக்குப்பா வீட்ல, அது ரெடி பண்ணதுக்கு சரியா போச்சு. ஃபங்க்ஷன் நடக்குது வீட்ல, ரைட். ஃபங்க்ஷனுக்கு நீ ட்ரெஸ் எடுத்தல்ல. ட்ரெஸ் எங்க போய் எடுத்த? ட்ரெஸ் எங்க எடுத்த? ஸ்டெல்லா காட்ட தான் எடுத்த. வெளியில போய் ஷாப்பிங்கே போல. ஸ்டெல்லா அண்ணா உனக்கு இந்த எடுத்துக்கோ பேபிமா, நீ ஃபங்க்ஷன் வைக்கிற எடுத்துக்கோ நான் சொல்லிச்சு. இல்ல இருந்தாலும் ஷாப்பிங்னு நான் பெருசா போலல்ல. என்னது பெருசா போல? நீ தான் திட்டி கூட்டிட்டு வந்துட்டிய என்ன. எல்லாரும் கமெண்ட்ல அத வீடியோல கண்டுபிடிச்சிட்டாங்களே. அது நல்லா இல்ல, அதனால தான் திட்டி கூட்டோம். அது நல்லா இல்லாத நீ எடுக்கிறது கூட உனக்கு திட்டி கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. உனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு இல்ல. அங்க போய் மேலே ஏறி போய் வாங்கின்னு வரணும் இது அப்படின்ட்டு வானான்ட்டு வந்து இங்கே பார்த்தோன்னா உடனே இங்கே வாங்குற. ஆமா, அங்க போ கூட்டமா இனிமேல் என்ன டார்ச்சர் பண்ணுது. பேசுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துன்னு இருக்காங்க. எப்போ வருவாங்கன்ட்டு இருக்கு. அதுக்குள்ள நாங்கள் நிறைய எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் சேர்க்குறோம். ஃப்ரூட்ஸ் வாங்கணும், ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும். ஆமாம், இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் இப்போயே வாங்கி வச்சிடலாமா? அப்போ இங்கே அவ்வளோ பெரிய பழக்கடையை விட்டுட்டு எதுக்கு வந்த? வீட்டுக்கிட்ட போவோம். 2 வீலரில் வந்து எடுத்துன்னு போக முடியாது. எல்லாத்தையும் பேபிமா, எது ஃபங்க்ஷனுக்கு தேவையோ அதை வாங்கு. அதை மட்டும் தான் எடுத்துருக்கேன். நான் தெரியாமல் இதை வாங்கிட்டேன்ப்பா. நீ இதை குடிக்க மாட்டேல்ல இப்போ தானேப்பா கோல்டு இருக்குதுன்னு பேசவே முடியல. புக்குன்னு இருந்த. அப்புறம் இப்போ ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி புக்குன்னு இருப்ப. என்ன தேடினுங்கிற? இப்போ உப்பு வீட்டிலே இருக்கு. உப்புலாம் அங்கே வைப்பியா? ஆமாம், உப்புலாம் வைக்கணும். அப்போ புதுசாக எடுத்துடும். அந்த பானையில் கொட்டுறதுக்கு தானே. சக்கரை இப்போ நீ இந்த மாதிரி உப்பு சக்கரை எல்லா புளி கிளி காரங்கரம் எல்லாத்தையும் வச்சுன்னா அழகாக இந்திக்காரனுங்க நம்ம போனோன்னா அங்கே ஸ்டவ் இருக்குது, சிம்னி இருக்குது, எல்லாம் கேஸ் இருக்குது. அழகாக குக் பண்ணி சாப்பிட்டு உட்காந்துப்போம். பாத்திரம் கத்திரம் எல்லாத்தையும் வச்சுன்னா. ஏற்கனவே இன்னைக்கு கேட்டான் அவன், சிலிண்டர் ஃபுல் சிலிண்டரா? ஓ ஸ்டவ் இருக்குதா? ஓ சிம்னி வர மாட்டீங்களா? சமைச்சிக்கலாமா அப்படின்னா. நீ கூட சிக்கன்லாம் ஆக்க மாட்டேன். அவன் விதவிதமா சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சுன்னு இருப்பான் வீட்டில். மேட்டுலாம் இப்போ வேணாம்ப்பா. நம்ம வரும்போது எடுத்துட்டு வந்தால அதுக்கு தண்ணி ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ 2 மேட் வாங்கு. 2 தான் வாங்கணும். துணி எடுக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் 10 ரூபீஸ்க்கு 2. முறம் இருக்காங்க? இல்லைப்பா, முறம் வேணும். இப்போ மாப்பு வாங்கிட்டோம்ல, தொடப்பம் இருக்குது, முறம் மட்டும் எடுத்துக்கோ. சீக்கிரம் அங்கே சுவிட்செல்லாம் போட்டு லைட்லாம் போட்டோன்னா டிவி ஒன்று வாங்கி தூக்கி போயிடுவேன். 5 லிட்டர் கேன் வாங்கிக்கோ. 5 லிட்டர் கேன் தண்ணி குடிக்க சமைக்க எல்லாம் ஆகும். சரி ஓகே. 5 லிட்டர் கேனு எதுக்கு? 5 லிட்டர் கேனு தண்ணி குடிக்க, சமைக்க, பொங்கல் வைக்க, பால் ஊத்த. ஒரு டப்பு தூக்கின்னு போயிடலாம்ல. அது எதுக்கும் பார்க்க
இங்கே எங்கே இருக்குது 5 லிட்டர் கேன் இங்கே வச்சுருக்காங்களா? 5 லிட்டர் பத்தாதேப்பா. பாய், வாட் ஆர் யூ டூயிங் ஸ்வீட்டி பாய்? எனக்கு பிடிச்ச லட்டு. ஐயடே மறைச்சுன்னு இருக்க. ஸ்பெஷல் லட்டு. ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மாவு லட்டு சாப்பிட்டு சாவடிச்சு போட்டு நீ தின்னு இருந்தனா. மாவு லட்டு ஸ்வீட் இருக்காது, நெய் தான். அப்புறம் பேபிமா என்ன நல்லா வாங்கிட்டு வந்துக்கிற? கையே போச்சு ஃப்ரெண்ட்ஸ், செவந்துச்சு என் கையே. கவர் வெயிட்டு தூக்கி தூக்கி என் கை செவந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பீக்கர் எடுத்துன்னு போயிடலாமா? அங்கே வைக்கிறதுக்கே இடம் இல்லையாமா. இதில் இந்த கலர் பூ வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா அங்கே தண்ணி கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது தண்ணி, ஏன்னா எதில் மொண்டு வைப்பாங்கன்னு தெரியல. சரி அதனால் எதுக்கும் இது வச்சு இதனோட ஸ்பூன் அங்கே இருக்குது, கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து இதில் வைக்கணும். கையை கழுவிப்பீங்கன்னா பரவாயில்ல, ஸ்பூனும் இருக்குது, வேணா 4 ஸ்பூன் எடுத்து போட்டு வைக்கிறேன் இதுக்குள்ளே. கையே கழுவிக்கலாம் போட்டுருண்ணா, 10 ஸ்பூன் போட்டுரு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம A2Bல மினி டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து அவங்கவுங்களுக்கு குத்தோன்னா அந்த மினி டிஃபன் அப்படி இப்படி சாப்பிட்டுப்பாங்க. நம்ம ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாமா இல்லை ஸ்விக்கிலே ஆர்டர் போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி பாட்டிலு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். சின்ன தட்டாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் போதும் அப்படின்னு. திருப்பி நாங்கள் அங்கேருந்து எடுத்துன்னு வரணும், எதுக்கு அப்படின்னு அங்கேயே வைக்கிற மாதிரி அங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ப்ரொவிஷன்ஸ், இது ப்ரொவிஷனு, ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது நிலவு மாலைக்கு ஆர்டர் கொடுத்தோம், தலைக்கு பூ வைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறோம். வேறு என்ன ஆர்டர் கொடுத்துருந்தோம்? ஒன்றும் ஆர்டர் கொடுக்கல, அவள் தான் எல்லாம் எவ்ரிதிங் ஓவர். உன்னோட ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்தோம், ப்ளவுஸ் என் ட்ரெஸ்ஸோட ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டில் லஞ்சே மதியானம் செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு, சாம்பார், மீன் வறுவல் எல்லாமே செஞ்சாச்சும். இது வேறு செய்யணும்ப்பா, சுறா புட்டு. ஐயோ சரி, மொத்தமாக நாளைக்கு செஞ்சுட்டு விட்டுரு. அப்போ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிரு. ஒன்றும் ஆகாது இல்லை, மொத்தமாக நாளைக்கு செஞ்சிடலாம். நாளைக்கு சுறா புட்டு, வஞ்சர மீன் வறுவல், எறா தொக்கு. இப்போ நீ வந்து கடைக்கு போகணும் கொஞ்சம். எதுக்கு? சரி நாளைக்கு வாங்கிக்கலாம். இல்லை நாளைக்கு காலையிலக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வேணும். அது நாளைக்கு காலையிலுக்கு தானே? காலையில் வாங்கினோம்ன்றியா? நாளைக்கே வாங்கிக்கலாம் விடு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாப்பாடு வந்து என்னன்றதை மதியம் லஞ்ச் வச்சதையும் காட்டுறேன். இதுக்கப்புறம் அவர்கள் வருகை தான். ஆமாம் ஓகேவா. எனக்கு கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க, என் வீட்டில் கொஞ்சம் பார்க்குற வேலை கொஞ்சம் இருக்குது. ஃபேஸ் மாஸ்க் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸில் இருக்கிற ஹேர்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு முகத்தை ப்ரெஸ்ஸாக கழுவிட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னா வந்துடுவாங்க. மணி இப்போ தான் 10:15 ஆகுது. அவங்க 12:30 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருவாங்க. இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிடலான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். என்ன பண்ணலாம், நாளைக்கு பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது. சரி இப்போ வர வரைக்கும் நான் வெட்டி தான் பண்ணலாமா? பண்ணு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நகர்த்தி வச்சுருவோம். நீ இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு சாயந்தரமே காரில் ஏற்றி வச்சிடணும். இல்லை இல்லைன்னா மறந்துடுவோம். இங்கேயே இருக்கட்டும் அப்படியே. என்ன பேபிமா, என்ன ப்ரிப்பேர் பண்ணுற? இப்போ கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, கேட்டோம். அவர் எங்கேயுமே காரை நிறுத்தாம அடிச்சு ஓட்டிட்டு வராரு போல பாவம். அதனால சொல்லிட்டு டின்னர் நீங்க இங்கேயே வந்துருங்க, எங்கேயும் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனது ஆயிப்போச்சு, இன்னும் 40 கிலோமீட்டர்ஸ் தான். நாங்க 40 மினிட்ஸ்ல வந்துடலாம். டின்னரே முடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சுருவேன். சரி அதனால குயிக்கா என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு என்னென்ன டின்னர் செய்யறேன் அப்படிங்கறத ஒண்ணா பார்க்கலாம். பேபிமாவோட இது என்ன குழம்புப்பா இது? இப்போ நீ பண்ணுங்கிறியா? இதுவா? இது வந்து எங்க ஊர் சைடு செய்யறது கத்திரிக்காய் பஜ்ஜி. கத்திரிக்காய் பஜ்ஜி, இது பீக்கங்காய் பஜ்ஜி. இது பீக்கங்காய் பஜ்ஜியா? நல்லா இருக்கும். நீ உனக்கு பிடிக்காது, உனக்கு இறங்காது, உனக்கு என்னதான் கொடுத்தாலும் வீட்டுல செஞ்சா அப்படியே உனக்கு நான்வெஜ்னா அப்படியே உணவு. சரிப்பா, தோசைக்கு இது ஓகே. சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு ஓகே, முட்டை தொக்கு. அது எவ்வளவு நேரம் ஆகுது? அதுல இருக்கிற தக்காளி 2 தக்காளி வெங்காயத்தை போட்டு அவருக்கு தக்காளி தொக்கு செஞ்சிட வேண்டியதுதான். ஈஸி தான்ப்பா சமையல்லாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுக்கா. அது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இந்த ராத்திரில அந்த கத்திரிக்காய் பச்சி அந்த அக்கா சாப்பிடும் போது யோசிப்பாங்க, என்ன டேய் நான் வெளியிலேயே ஒழுங்கா தின்ட்டு வந்துருப்பேன்டா அப்படின்ட்டு. கேட்டாங்க. ஆமா, நைட்டை எல்லாரும் லைட்டா தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு என் தோசையும் என் சப்பாத்தி எவ்வளவு மேல அவங்களுக்கு திருப்தியா சாப்பிடுவாங்கன்ற நீ நம்புற. என்னப்பா உன் ஐட்டம்லாம் வந்துச்சுப்பா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆன்லைன் சர்வீஸுங்கிறது இப்பதான் வந்து இவருக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். ஆமா, இது ஓகே, அர்ஜென்ட்டுக்கு நம்ம போடுறது. நீங்க சும்மா உட்காந்துக்கும் போதே போட்டு உட்காருவீங்க, அப்பதான் கோவம் வரும்.
இப்ப தெரியுதா ஆன்லைன் சர்வீஸ் எவ்வளவு? நான் ஆன்லைன் சர்வீஸ் வேஸ்ட்டுன்னு நான் சொல்லலையே. நீங்கள் போடுற டைம் தான் சரியில்லைன்னுவேன். அதுவும் இவன் பண்ணுற இது இருக்குது பாருங்க. அப்பா ஐயோ அடுக்காது. என்னப்பா பண்ணுற இப்படி எல்லாத்தையும் கொட்டின்னு கிடக்குற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐட்டம் எல்லாம் வந்துச்சு. இப்போ கடன்னு வேலை. இதே நம்ம ஹாப் இருந்தால் ½ அன் ஹவரில் பண்ண வேண்டியது 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருமாமா. நெருப்பு அதில். அது முதலே சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லாவே செஞ்சுருப்பேன். ஏதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வந்து செஞ்சுருப்பேன். ஆமாம், பரவாயில்ல. ஆனால் இப்போவும் இருக்குது. ஒரு மீனை வறுத்து வச்சுன்னா திருப்தியாக சாப்பிட்டு போவாங்கல்ல. ராத்திரியில் மீன் வேணாம், நாளைக்கே கொடுத்துப்போம். சொரா புட்டு செஞ்சுருந்தா சொரா புட்டு கொடுத்துருக்கலாம். இதை சொல்லுவாங்களே, மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, வேற எதுவும் வேலை அப்படிதான் இருக்குது. அப்படிதான் இருக்குல்ல. ஆனா நான் பரபரன்னு இருக்கிற மாதிரி வேலை செய்யற மாதிரி தெரியுது, காய்கறி எல்லாம் உருள்றதுனால. ஆனா வேலை எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. இது அவ்வளவுதான். வெங்காயம் அறுத்துட்டு நான் இதை வச்சுட்டு போயிட்டேன்னா, நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு வர்றதுக்குள்ள நீ தக்காளி தொக்க கிளறிங்க சரியாடி பிடிக்கும். அவ்வளவுதான். அதுல 2 முட்டையை உடச்சு ஊத்திரு. முட்டை தொக்க ஆயிடுச்சு மாப்பிள்ளைக்கு. அவர் வந்து எப்படி இந்த குழம்பு சாப்பிடுவாரன்னு எனக்கு தெரியும். அதை முதல்ல கேட்டுக்கணும்ப்பா. தக்காளி தொக்குல முட்டையை போட்டா சாப்பிடுவாங்களான்னு. இருக்கும், அவங்க சாப்பிடுவாங்க. சரி, அவரு சாப்பிடுவாரான்னு எனக்கு தெரியல. சரி, அதனால 2 வைக்கிறேன். 2ல எதுவுமே பிடிக்கல அப்படின்னா கடைசியில தேங்காய் சட்னிக்கு போயிட வேண்டியதுதான் அவருக்கு. அது நான் எதுக்கு இல்ல, அதான் ஆக்சுவலி முட்டை தக்காளி தொக்குல முட்டை போட்டா சாப்பிடுவாங்களான்றது தெரியல. கைப்பக்குவம் மாறுது இல்லப்பா. நான் செய்யறதுக்கும் அண்ணி செய்யறதுக்கும் வித்தியாசம் வருது இல்ல. இல்ல அது சரிப்பா. ஒரு சிலர் வந்து தக்காளி தொக்குல முட்டையை போட்டா அதை கவுச்சி நாத்து அடிக்குமோன்னு யோசிப்பாங்கல்ல. ஆனா நான் சூப்பரா செய்வேன். அந்த பாப்பா சாப்பிடும். பாப்பா இங்கே சாப்பிட்டது தானே. பாப்பா சாப்பிடும் எல்லாத்தையும். அது ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம செய்யறது. அவங்க செய்யறது எப்படி நமக்கு வித்தியாசமா இருக்கோ டேஸ்ட் எல்லாம். ஆமா, அந்த மாதிரி நம்ம ஸ்டைல் அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம். ஆமா, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு, அதனால அவங்க சாப்பிட்டுருவாங்க. அது பெங்களூர், கன்னடா. நான் வந்து என்ன நீ கலப்படம். நான் கலப்படம். நான் வந்து மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சத்தியமங்கலம், சென்னைன்னு கலப்படம் படிச்சுக்கிறேன். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அவ்வளவுதான். இல்லப்பா முடிச்சுட்டு போல். ஆமா, முடிஞ்சிச்சு. வந்த உடனே தோசையா சப்பாத்தியா ஆர்டர் கொடுங்க. ஆப்ஷன்ஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. தக்காளி தொக்கா, முட்டை போட்ட தக்காளி தொக்கா, கத்திரிக்காய் பஜ்ஜியா, முட்டை சூத்து. அவ்வளோதான். இதை போடுறதுக்கு தான் இடம் நமக்கு. குப்பை டப்பா பொங்கி கிடக்குது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி தொக்கு செஞ்சால் எங்கெல்லாம் போட்டுக்காதுங்க. நான் தான் தக்காளி தொக்கு செஞ்சு எனக்குன்னு தனியாக எடுத்து ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி சூப்பராக தின்னுவேன். ஆனால் அதில் பங்குக்கு உடையாறவங்க எல்லாம். ஆக்சுவலாக நாங்களாம் வந்து ஆரி சாப்பிடுவோம். சரியா, ஆரி சாப்பிட்ற எங்கனாலேயே கடையில் ஆர்டர் பண்ண சப்பாத்தியும் அந்த நான் அதெல்லாம் அது யாராலையும் சாப்பிட முடியாது. இவங்க வேற வந்து அப்பப்போ சூடு பண்ணி அங்கே சாப்பிட்டு பழகிட்டாங்களா. இங்க ஆறுனா கூட அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேன்னா அப்படியே சாப்பிட்டு. ஏன்னா அந்த கிளைமேட் அந்த மாதிரி. இங்க வெயிலா இருந்தாலும் அவங்க சூடா தான் கேக்குறாங்க. ஓகே, ஆனா அந்த ஆறுன சப்பாத்தி என்னாலையும் சாப்பிட முடியாதுங்க பட்சத்துக்கு அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அது கண்டிப்பா அவ்வளோ டிராவல்ல வந்துட்டு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மெனக்கேட்டோம்னா எனக்கு அந்த பொருள் சூடா சாப்பிட்டு போயிடலாம். பிளிங்கிட்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி அதுக்கப்புறம் சமைக்கிறேன். பொருள் இல்லைன்னு சொல்லாத. வந்து நான் நைட்டே சொன்னேன் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னா. நீ என்கிட்ட தக்காளி வெங்காயம் நந்தினா நான் போயிருப்பேன். நீ எதுவுமே சொல்லாம இஞ்சி பூண்டு வேணும் அப்படின்னா ஆனியா அடிக்க வேணாம், விட்டுரு காலையிலேயே அடிச்சிக்கலாம் அந்த ஆனியா அப்படின்னா. அதுக்கு தான் இப்போ முட்டை தக்காளி தொக்கு ரெடி. ஜானுக்கு ஆக்சுவலா தக்காளி தொக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் முட்டையை உடச்சு ஊற்றி டேக்கல் பண்ணேன். அவருக்கு தக்காளி தொக்கு வச்சா சாப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். தெரியல, நான் எப்போ சொல்லி கேள்விப்பட்டேன். சரி, அதனால இந்த முட்டை குடிச்சு டேக்கிள் பண்ணிட்டேன். இப்ப சாப்பிடுவார்ல, முட்டை தான் இது. நார்மலா எல்லா இடத்துலயும் தக்காளி வெங்காயம் நம்ம ஆட் பண்றது தான். முட்டை குஸ்து, முட்டை பொரியல், முட்டை புர்ஜி. அப்ப இது உன்னோட டிபார்ட்மெண்ட். வந்துட்டாங்க எல்லாரும் தான். இவன் பயன்படுத்துறதுக்கு இங்கே உட்காந்துருந்தான். அவங்க அக்கா வரும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஷேர்னு வந்துடுச்சு. இல்லை அவ கத்தல, அது இவன் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. பாப்பா வந்தாச்சு, மாப்பிள்ளை வந்தாச்சு, அண்ணா வந்துட்டாங்க, அக்கா வந்துட்டாங்க.
ஷரண் வந்தாச்சு. பேபிமா சமையல் ரெடி. ராத்திரி 1 மணிக்கு பேபிமா சமையல். இல்லை முதல்ல தெரிஞ்சதுன்னா ஏதாச்சும் சிக்கன் ஏதாச்சும் எடுத்து வச்சிருக்கலாம்னுச்சு. நான் சொன்னேன் பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா இப்போ மாப்பிள்ளை வந்து சப்பாத்தி தான், பிரியாணி எதுவும் சாப்பிட மாட்டேன்ட்டார்ல. நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல நான்வெஜ்ஜுக்கு ஃபிஷ்ஷு வஞ்சர மீன் தான் அவ்வளோ வச்சுருக்குமே, எல்லாத்தையும் வறுத்து வைக்கிறேன். ஐயோ ராத்திரி சாப்பிட்றீங்களா? நான் வஞ்சர மீன் ஃப்ரை. ஓகே அதை எடுத்து வறுக்கிறது தான். அவ தான் சொன்னா ஏய் வேணாம் ராத்திரியில் வேணாம் அப்படின்னா. இல்லை எல்லாம் மசாலா போட்டு நேற்று போய் வாங்கிட்டு வந்துட்டு மசாலா போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். சுறா புட்டு யார் சாப்பிடுவீங்க? அண்ணா சாப்பிடுவார் சுறா புட்டு. அக்கா நீங்கள் சாப்பிடுவீங்களா சுறா புட்டு? நீங்களாம் சாப்பிட மாட்டீங்க? சாப்பிடுவீங்கல்ல. அதுதான் மீன் பொடி மாஸ், அவள் தான் மீன் பொடி மாஸ். ஒரு வழியாக வந்து ரீச் ஆயிட்டாங்க. காம்ப்ளான் குடிக்காது, மோஸ்ட்லி காம்ப்ளான் குடிக்காது பாப்பா. வேணா அதை தூக்கி போடு. காப்பியை குடி. சரி காப்பியை குடிக்கிறேன்னு இல்ல, காப்பியை குடி. மாப்பிள்ள கோக்கு, டயட் கோக்கு. சரி ஓகே, டயட் கோக் இருக்குது, எல்லாமே இருக்குது. அம்மா வந்து உனக்காகவே வாங்கி வச்சிருக்குது. ஏன்னா போன வாட்டி இருந்து என்ன ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு போனியா அம்மா நீனு? அல்ல அதுதான், ஏன் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு போனியா? அதனால வந்தால் கத்தும், அது ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லைன்னா அப்படின்ட்டு வாங்கி வச்சுது. ஓகே எதுக்கா? கேஸ். ஆமாம், அங்கே சிலிண்டர் ஒரு ஃபுல் சிலிண்டர் போயிடுச்சுல்ல அங்கே புது வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கிளம்பிட்டாங்க. பாப்பாவும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு போய் நான் தனியாக ட்ராப் பண்ணணும். நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா.